ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் தொடர்பு பெறுகிறார். 4 கிரகத்தோடு தொடர்பு பெறுறதை பார்க்க முடியுதுங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதமானது மாசி மாத பலன்கள் பார்க்கும்போது பிப்ரவரி 13 தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14 தேதி காலகட்டம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் மாசி மாத பலன்களாக நான் கொடுக்குறேன். அதில் குறிப்பாக பார்த்தோன்னாக்கா இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு இந்த உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அது வக்ரம் பெற்று ராகுவுடன் தொடர்பு பெறதை பார்க்க முடியுது. அப்போ 2 கிரகமுமே புதன் ராகு ரெண்டுமே கொஞ்சம் சோதனைக்கான ஒரு கிரகங்கள் அப்படின்றதுங்க. இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். ஏன் என்ன காரணம்னாக்கா தன்னோட ராசிநாதன் ராகுவுடன் தொடர்பு பெறுது, அதுவும் புதன் ராகுவுடன் தொடர்பு பெறுது சிறப்பான யோகங்கள் கிடையாது. தந்தை வழி சொத்துனால் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கள் ஏற்படலாம். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுங்க. இதை முக்கியமாக தெளிவாக சொல்ல வரேங்க. உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தெளிவாக இதுதான் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னாக்கா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வழி பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இருக்க மாதிரி தெரியுதுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துட்டால் போதுமானது. ஆனால் மற்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா மற்ற எல்லாமே உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த புதன் ராகுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு யோகமான அமைப்பில் இருக்குது. ஏன் என்ன காரணம்னா உங்களோட ராசியிலேயே குரு பகவான் உட்காந்துருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில்ஸ்தானாதிபதி குரு பகவான் லக்னத்தில் உங்கள் ராசியில் உட்காந்து அவர் தன் ராசிநாதனை பார்க்கறதுனால மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றது உண்மைதான். கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதுங்க. அதே வேளையில் உங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குருச்சந்திர பார்வையோடு ஏற்படுறதுனால இந்த மாத காலகட்டத்தில் வருமானத்துக்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறைவுகள் ஏற்படாது. வருமானங்கள் பல வழியிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். என்றைக்கோ உழைச்ச பணங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய விதிகள் உருவாகும். யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்து வச்சுருந்தீங்க கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அந்த பணங்காசுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த கேது பகவான்றதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடைகள் இருக்காதுன்ற விதி. ஆனால் இருந்துட்டாலும் இந்த புதன் வக்ரத்தில் இருக்கனால புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் கம்பல்சரி தவிர்த்து கொள்ளுங்க. ஒரு சில அன்றாட தேவைகளை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது. இளைய சகோதரத்தினால ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு ஆலோசனை பெற்றுக்கிட்டு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுறது விசேஷமான ஒன்று. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்றதுங்க. இப்போ 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட உத்தியோகஸ்தானத்தை கொடுப்பதனால் இந்த மாத காலகட்டத்தில் யாராவது அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அரசாங்க உத்தியோகத்தின் வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டின் வாய்ப்புகளை தட்டும். ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சபலம் பெற்று தனக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஏதோ ஒரு காரணம்னா திடீர் அதிர்ஷ்டன்ற மாதிரி தந்தை வழி என்னைக்கோ எழுதி போட்டிருந்தேன் சார், திடீர்னு இன்னைக்கு வேலைக்கு வாய்ப்பு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு சில வாய்ப்புகள், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தினால ஆதாயங்கள் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் திடீர்னு நான் இல்லை சார் எங்களுக்கு இன்னுமே நாட்களே இருக்குது, ஒரு 6 மாதம் 7 மாத காலகட்டங்கள் இருக்குது பதவி மாற்றம் பெறுறதுக்கு, ஆனால் திடீர்னு இந்த நேரத்தில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகலாம். கண்டிப்பாக இதுக்கான விதிகள் செவ்வாய் பகவான் நல்ல வலுவாக இருக்கனால இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இடமாற்றம் மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்தி இடமாற்றங்கள் செய்துக்கிறது நல்லாயிருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இடம் விட்டு இடம் பெயர்ந்து இன்னொரு தொழில் நடத்தக்கூடிய விதிகள் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், வெளிநாடு வர்த்தகங்களில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் அதிபதி ராகுவுடன் தொடர்பு பெறதுனால கண்டிப்பாக 3ஆம் அதிபதி ராகுவுடன் தொடர்பு பெற்றாலே குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாராவது ஒரு வேலை யாருக்காவது இந்த நேரத்தில் குழந்தை பேர் இல்லை சார் எனக்காக காத்துட்ருக்கேன் சார் எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில்
மருத்துவத்தை நாடுனாலோ அல்லது நார்மலாகவே குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகங்கள், பிரிக்கப்படாத நிலங்கள் இந்த நேரத்தில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னாலும் அதனாலேயும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்து 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். கடுமையான உழைப்பை போடுவீங்க, ஆனால் அதுக்கு தகுந்த லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் சோகங்களும் கொஞ்சம் யோகங்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. சரியான விதத்தில் கொஞ்சம் பயணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கனால முருகப்பெருமானாக வராருங்க. இப்போ முருகப்பெருமான் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா முருகனின் அம்சமானது பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டி என்று முருகப்பெருமான் கோயிலில் ஒரு வழிபாடு செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி. குருவுடைய வாரிசு, அதாவது சந்திரனுடைய வாரிசு. ஏன்னா குருன்றது அப்பா, சந்திரன்றது அம்மா. இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த பிள்ளை தான் குரு, இந்த புதன். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இப்ப இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 9வது பாவகத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம். பொதுவாக 9ஆம் இடம்ன்றது பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே அப்பாவுடைய இடம் பிதுருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தனிச்சிருக்கிறாரா? இல்லை. ராகுவோட, சூரியனோட, சுக்கிரனோட புதன் இருக்கிறார். 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 தேதி வரைக்கும் தான் அவர் வந்து இயல்பு நிலையில் இருப்பார். அதுக்கு மேல 14ஆம் தேதி இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, புதன் பகவான் வந்து கும்ப ராசியில வக்கரமாகிறார். அது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன? ஒரு கிரகம் வந்து இயல்பு நிலையில் இருக்கும்போது முன்னாடி வரும், இப்படி சுத்தி வரும். அதே வக்கரமாகும் போது என்ன பண்ணுவாருன்னா ஆப்போசிட்ல சுத்தி வரும், ரிவர்ஸ்ல சுத்தி வரும். இப்ப வந்து இயல்பு நிலையெல்லாம் 1, 1லிருந்து 2, 3, 4, 5 இப்படி போகும். வக்கரம் அடையும் போது 1லிருந்து 12, 11, 10, 9, 8, 7ன்றது ரிவர்ஸ்ல வரும். சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு 13 தேதி வரைக்கும் தான் அவரு இயல்பு நிலையில் இருப்பார். 14ஆம் தேதி எல்லாம் அவர் வக்கரத்துக்கு போறதுனால 13 தேதி வரைக்கும் நீங்க எது செய்யற மாதிரி இருந்தாலும் யார்கிட்ட கேட்க வேண்டாம், துணிஞ்சு பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார், குறிப்பா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியனோட சுக்கிரனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகத்தோட உட்கார்ந்து இருக்கிறாருன்னா 13 தேதி வரைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுத்துறாரு, தன்னம்பிக்கை கொடுத்துறாரு, யோசனை கொடுக்கிறாரு, அறிவு கொடுக்கிறாரு, அடுத்தது என்ன பண்ணலான்ற அளவுக்கு அந்த சிந்திக்கிற தன்மை கொடுக்கிறார். ஆனா 14ஆம் தேதியிலிருந்து அவர் வக்கரம் ஆயிட்டார். அப்படின்னா நீங்க பண விஷயத்துல கவனமா இருக்கணும், பண விஷயத்துல கவனமா இருக்கணும், குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும், ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கவனமா இருக்கணும், பேங்க் விஷயம், டாக்குமெண்ட், அலுவலக பிரச்சனையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லதை பண்ண போனா கூட பொல்லாப்புன்ற வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமா இருந்துகிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னா, ஒரு கிரகம் வக்கரம் ஆகும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். இயல்புக்கு மாறாகனா இந்த இடம் வித்துடணும் அப்படி நினைச்சீங்கன்னா அது லேட் ஆகும், இந்த பணம் வந்துடும் அப்படி நினைச்சீங்கன்னா லேட் ஆகும், இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். பொதுவாக ஒரு விஷயம் அமைஞ்சிரும், அது திருமணமாக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு புத்திர செல்வமாக கூட இருக்கலாம். அது எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்துல அது ஏமாற்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம ஜாதகத்துல நாம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதுதான் இப்ப கேள்வி. அந்த விஷயம் 14ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கண்ணும் கருத்துமா, கொஞ்சம் கவனமா, நம்ம பேச்சு தான் நமக்கு எதிரியா நிற்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதனால 13 தேதி வரைக்கும்
யோசனை பண்ண வேண்டாம், செய்யலாம். 14ஆம் தேதியிலிருந்து தான் வக்ரமாகறாரு, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அதே மாதிரி பார்த்தோன்னா சந்திரன் நீர் கிரகமா இருக்கிறதுனால அவருக்கு பலன் கிடையாது. அதுக்கப்புறம் 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன். உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு 9வது பாவகத்திலே இருக்கிறதுனால இந்த மாசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாசம் 30 தேதி வரைக்குமே இன்னைக்கு அந்த சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலான கேள்விகள் இருக்கும். இப்ப பொதுவாகவே மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறத விட இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். இப்போ படிக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, இந்த டைம் நமக்கு படிப்பு நல்லா இருக்குமா? திருமணம் வரன் பார்க்கறவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த டைம்ல திருமணம் வரன் அமையுமா? அதே குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த டைம்ல எங்களுக்கு புத்திர செல்வம் பெருகுமா? இல்லை நான் படிச்சுட்டுங்க வேலைக்காக வேண்டி நான் முயற்சி பண்றேன், வெளிநாடு போலான் இருக்கிறேன், சொந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன், இல்லை செய்துட்டு இருக்கிறேன், அது எங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணுமா? இந்த மாதிரி இண்டிவிஜுவலான கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன், அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஜாதகத்துல அதாவது விதின்றது என்ன எழுதியிருக்கோ அது இந்த மாசத்துல நடக்கும் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காதுங்க. சரிங்களா? தொழில் பத்தி எதிர்பார்க்கிறவங்களா இருந்தா தொழில் நல்லா இருக்கும். புத்திர பாக்கியத்தை பத்தி எதிர்பார்க்கிறவங்களா இருந்தா புத்திர பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கும். திருமண தடை இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள் விலகும். யாருக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுப்பாரு. அதனால கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு அந்த ரொம்ப நாளா பெண்டிங்கில் இருக்கிற காரியம், அந்த நெறிகள் குறைகள் எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புண்டு. தன்னம்பிக்கையோட போராடுங்க, முயற்சி எடுங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட புதன், சூரியன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகமே உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா சொல்றேங்க, அதாவது இந்த மாசம் உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டுன்னு சொல்ற மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. கண்டிப்பா முயற்சி எடுங்க. சரிங்களா? ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். பொதுவா நிறைய பேருக்குல சுக்கிரன்னா யாரு, மனைவி. மனைவினால உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். மனைவிக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு மாற்றங்கள் ஏற்படும். மனைவியோட ஹெல்த் நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படி சாமி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி. அப்ப அம்மாவுக்கு நல்லா இருக்கும், அம்மாவோட தொழில் நல்லா இருக்கும், அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கும், அம்மானால உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும். அப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மாவுக்கு பலம் கொடுப்பாரு, கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவார். இது ரெண்டும் தாண்டி கார் எடுக்கணும், வண்டி எடுக்கணும், மாத்தணும், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாகன யோகம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா 17ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து அவர் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து எங்கே 9ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்ப 17ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் பயிற்சி ஆயிடுவார். எங்கே மீன ராசிக்கு போயிடுவார். ஆனா சுக்கிரன் வந்து உச்சமாகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். அந்த மீன ராசியில போய் உங்களுக்கு வந்து சுக்கிரன் போய் உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 200 டிகிரிக்கு போய் அவர் நமக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்ப நம்ம நேரம் நம்ம மனைவிக்கு கல்யாணம் ஆனவங்களா இருந்தா மனைவிக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பாரு, வண்டி வாகனம் வாங்குற வாய்ப்பு கொடுப்பாரு, பொண்ணும் பொருளும் பேரும் புகழத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி, 17 தேதிக்கு மேல சுப காரியம். எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்கு இந்த மாசம் ஏன் ஜாக்பாட் அடிச்சதுன்னு சொன்னா உங்க ராசிக்கு அதிபதி 13 தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு இருக்கிறது பாக்கியஸ்தானத்துல. அப்ப நிச்சயம் நல்ல பேரும் புகழும் கொடுப்பாரு. அடுத்தது சூரியன் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால செல்வங்கள் சேர்த்து கொடுப்பாரு. அடுத்தது சுக்கிரனும் இருக்கிறதுனால நிச்சயமா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. இவர் கூட ராகு இருக்கிறாரு. ராக போல கொடுப்பாரு இல்லை, கேதி போல கெடுப்பாருன்னு சொன்னேன். அப்ப ராகுமே உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. இதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் அடுத்தது இருக்கிறாரு பாத்தீங்களா உங்களுக்கு யாரு, குரு. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? உங்க ராசிக்கு அதிபதியே யாருன்னா அதாவதுன்றது புதன். இந்த புதனுடைய தந்தை தான் குரு. அந்த குரு வந்து இப்ப கோச்சார குருவா உங்க ராசியில தான் இருக்கிறார்.
இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப குரு வந்து மிதுன ராசியில் இருக்கிற குரு இப்ப 2 மாச காலமா உச்சத்தில், அதாவது நீச்சத்தில் இருக்கிறார், வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாரு? மிதுன ராசியில வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரம்னா என்ன? ரிபேஸ்ல சுத்துவார். இந்த 2 மாசமா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட பார்க்கும்போது கண்டதும் தெண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை கொடுக்குற இடத்துலதான் இப்ப குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வக்கரத்தில் இருக்கிறார். அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி, அதே தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா மாசி மாசம் 27ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ உங்க வீட்டில் 2 மாச காலமா வக்கரத்துல இருந்த குரு உங்களுக்கு தொழில் முடக்கம், பண கஷ்டம், அதாவது இழப்பீடு, நம்பிக்கை துரோகம், நம்பன காரியம் சக்சஸ் ஆகாம ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி 27ஆம் தேதிக்கு மேல குருவும் பாருங்க வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அப்படி ஆயிட்டாருன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு. சரிங்களா? இப்ப இந்த மாசத்துல வந்து சனி மாற மாட்டாரு, அதனால சனினால நமக்கு எந்த பயிற்சி இல்லை. ராக்கியது மாற மாட்டாரு, அதனால ராக்கியது பத்தி நமக்கு பேச்சு தேவையில்லை. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்ப 8ல் உட்கார்ந்து இருக்கிறாரு. 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். இப்ப செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சொந்த பந்தத்துக்குள்ளார, அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, உறவுகளுக்குள்ளார, அதாவது பேச்சு கம்மி பண்ணிக்கணும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா யாராவது விலகி வந்துடுறது இது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்க நல்லாதான் இருக்க போறீங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க, அதுல எப்படி இருக்குங்களோ அதுக்கு தகுந்த பலன் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மிதுன ராசி புத்திக்கு உரியவன், சித்திக்கு உரியவன், ஞானத்துக்கு உரியவன், அற்புதமான மனிதன், வெளிநாட்டுக்குரியவன், விவேகத்துக்கு உரியவன், வெளிநாட்டு பெண்களை கவரக்கூடியவன், போகத்துக்கு உரியவன். ஏங்க அப்படி சொல்றீங்க? எதை எடுத்தாலும் உபயம் இல்லை, எதை எடுத்தாலும் உபயம். நீங்க போய்த்தான் ஆகணும், போகாம இருக்க முடியாது. அந்த நட்சத்திர அதிபதிகள் அப்படித்தான் இருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒரு பாசிபிலிட்டியோட தான் இருக்கணும். அப்படிலாம் இருந்தா இந்த மாசத்துல ஒரு மகத்தான மாசமாக உங்களுக்கு மாறும். சித்திரை வைகாசி ஆனி, பார்த்தீங்களா? சித்திரை வைகாசி ஆனி. அப்போ கண்டிப்பாக உங்க ராசிநாதன் புதன். அப்போ புதனும் உங்களுக்கு 7, 8, 9ல் இருக்கிறார். பாக்கிய அதிபதியா இருக்காரு. ராசிநாதனும் நல்லா இருக்காங்க. கூட்டுச்சேர்க்கை, நல்ல கூட்டுச்சேர்க்கை, 9ல் இருக்கிறது 4 பேர் இருக்காங்க. கவலையே விடாதீங்க. நல்லா 8 செவ்வாய் தான் 8ல் போய் மாறிட்டாரு. உங்க ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராசியில குரு இருக்கிறாரு. ராசிக்கு 3ல் கேது இருக்காரு. கொண்ட சகோதரன் சகோதரிகள், அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்களோட உடல்நிலை, அவங்களுடைய பாதிப்புகள், அவங்களுடைய மனநிலை, இதெல்லாம் கவனிச்சு பார்த்துக்கங்க. மிதுனராசினியருக்கு கல்வி, வராக்கடன், பேங்க்கு, பார்த்தீங்களா? உங்க தொழில் என்னன்னு பாருங்க. கல்வி சம்பந்தப்பட்ட, பல்கலைக்கழகத்தை விட கல்வி சம்பந்தப்பட்ட, அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட, எண் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, ரைட் சம்பந்தப்பட்ட, நோட்ஸ் சம்பந்தப்பட்ட, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட, சரஸ்வதி சம்பந்தப்பட்ட, பார்த்தீங்களா? பாட்டு எழுதுறாங்கள, பாட்டு எழுதுறது சம்பந்தப்பட்ட மீடியாக்கள், இது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல். அதோட ஜெராக்ஸ் மிஷின் பாருங்க, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஏஜென்சி, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கண்ணிக்கு அதிகம், உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு. தபால் தந்தி, தபால்காரர், போஸ்ட்டு பாருங்க. எங்கெங்க தபால், எங்கெங்க போஸ்ட், எங்கெங்க எழுத்து, எல்லாமே எடுத்துக்கலாம். நூல் நிலையம், லைப்ரரி, லேண்டிங் லைப்ரரி, அண்ணா லைப்ரரி எல்லாம் எடுத்துக்கலாம். மியூசியம்,
ஏன்னா மியூசியம் பழங்கால பொருள் வைக்கக்கூடிய ஐட்டம் தானே, எல்லாமே உங்களுக்கு தான். வெளிநாடு, காற்று ராசி, உபயராசி, உபயலக்கணம் எல்லாமே போகணும். இப்படிலாம் போய் வந்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். உங்களுக்கு வேண்டிய தொல்லை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஐயா சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்படி கவனித்து வந்தால் உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக அமையும் எதிர்காலம். உங்களுக்கு வேண்டியதை கரெக்டாக இருந்துங்க. ஏன்னா கொஞ்சம் சுயநலத்தோட, ஏன்னா புத்திசாலி, எதை எடுத்தாலும் புத்தியில் ஜெயிப்பவர், எதை எடுத்தாலும் ஞானத்தின் கொலுபீடம், எதை எடுத்தாலும் சித்திக்கும் புத்திக்கும் அறிவு பீடம், அறிவு மதி அதிகம். அதனால் ஹெட்வெயிட் இருக்கிறத செய்யும். மூலக்காரன் இல்லையா, மூலக்காரனுக்கு அங்கே கொஞ்சம் அந்த ஈகோ இருக்குன்னு சொல்லுவோம்ல, வேலைக்காரனும் இருக்காது, மூலக்காரன் இருக்கும்ல. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு வேண்டிய தொல்லை செய்யுங்க. இந்த மாதத்தில் மகத்தான வெற்றி நீங்கள் காண்பீங்க. மாதத்தில் மகத்தான வெற்றி நீங்கள் காண்பீங்க. அப்போ உங்களுக்கு வேண்டிய தொல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு கட்டத்துலேயும் சொல்லியாச்சு. உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியார் ராசி மிதுன ராசி, திருவாதிரையாக இருக்கலாம், மிருகசீரிஷமாக இருக்கலாம், புனர்பூசமாக இருக்கலாம். எந்த நட்சத்திராதிபதியாக இருந்தாலும் நட்சத்திராதிபதியை வணங்கிக்கோங்க. நட்சத்திராதிபதியை வணங்கிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் இருக்கார். அப்போ ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக மிதுனத்தில் தான் குரு இருக்கிறார். ஏற்கனவே குரு இருக்குந்தா சொல்லுவோம்ல, புனர்பூசத்தில் இருக்கும்போது தானே குரு இருக்கும்போது ராமர் வனவாசம் போகிறார். அதெல்லாம் அந்த காலங்கள். இந்த காலம் வனவாசம் திரும்பி ரிட்டர்ன் கேட் பாஸ் போட்டு வந்துடும். எதை வச்சு? உங்கள் தசாபத்தியை வச்சு. அவருக்கு 4 கிரகம் 5 கிரகம் உச்சம்தான், நமக்கு உச்சமாக இருக்குதா? நீச்சம் கூட கிடையாது நமக்கு. நம்ம கட்டத்தில் 9 நவக்கிரகம் நீச்சத்தில் கூட இல்லை. நம்ம அப்படி அவ்வளவு கலியுகத்தில் இருக்கிறோம், அவ்வளவு கலியுகத்தில் இருக்கிறோம். அதனால் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். கொஞ்சம் உடல் ரீதியாக நரம்பு சம்மந்தப்பட்டது, தொண்டை சம்மந்தப்பட்டது, மூச்சுக்குழல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த மாதத்தில் வெற்றி நடை போடக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும். மிதுனம் வெற்றி நடை போடக்கூடிய மாதம். ஒரு மிதுனம்னாலே எப்போதுமே நீந்தல், அந்த மீன்கள். அப்போ மீனுக்கு உரியவள் யார்? அங்கேய கண்ணி. அவள் எங்கே ஆட்சி விட? மதுரை எம்பதி. பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக மிதுனராசி நேயர்கள் ஒரு முறையாவது காலை சந்தியை முடிச்சுட்டு 2ஆம் காலம் பூஜை நடக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில். பார்த்தீங்கன்னா 2 தாமரைப்பூ, ஒரு 200 நெய், குங்கும சிமிழ் வாங்கி கொடுத்து அவள் திருவடியை வச்சு தேங்காய் பழம் வாங்கி கொடுத்து அவள் பாத நமஸ்காரம் பண்ணி அவளுடைய மீனாட்சியினுடைய பாசுரங்களை, மீனாட்சியினுடைய மீனாட்சியினுடைய பதிகங்களை பாராயணம் செய்து வந்தால் மகத்தான வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு வடக்கு வெளி வீதியில் இருக்கக்கூடிய பழைய சக்கநாதர் கோவில், அதையும் நீங்கள் கும்பிடலாம். புதன் ஸ்தலம் திருவெண்காடு, அதையும் நீங்கள் கும்பிடலாம். திருவெண்காடு புதன் ஸ்தலம் மிக அற்புதமான ஸ்தலம், அதையும் நீங்கள் கும்பிடலாம். இப்படிலாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் மகத்தான மாதமாக மாறும்.